உலகெங்கிலும் இருக்கும் Cloud7 வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2026 புத்தாண்டு பிறக்கவிருக்கிறது. இந்த புத்தாண்டு யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியை தரப்போகிறது, என்னெல்லாம் நடக்கும், யார் யார் லைஃப் எல்லாம் அப்படியே ஃப்ளைட்டில் போக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அவ்வகையில் நமக்கே ஒரு ஸ்டைலில் ராசி ரீதியாக பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வருடம் மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக, மிக முக்கியமாக குரு பயிற்சி நடக்கிறது. எப்போ? ஜூன் மாதம் 1ஆம் தேதி, ரைட். அதோட டிசம்பர் 6ஆம் தேதி யார் வரா? ராகு பகவானுடைய பயிற்சி கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வருகிறது, ரைட். இது 2 தான் பயிற்சியை, மற்றபடி பெரிய பயிற்சிகள் எதுவும் இல்லை. இது 2 தான். ஸோ இதை பேஸ் பண்ணி ஜூனுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், ஜூனுக்கு பின்னாடி எப்படி இருக்குங்கிறது தான் 2026 புத்தாண்டு பலனே. அடுத்து கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலே குரு பகவான் வருகிறார். சாதாரண குரு இல்லை, இவர் உச்சம் பெற்ற குரு, வீரபாண்டிய குரு. இவர் உடம்புல உட்காந்துருக்கார். கடகராசிக்காரர்கள்லாம் என்னெல்லாம் ஒரு சங்கம் வச்சு தேடிட்டு இருக்காங்க. ராம்ஜி சார் இங்கே கடகராசிக்காரர்கள்லாம் தேடிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தான் சொன்னோம். கடகராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? 5, 7, 9 குரு பகவான் பார்க்கிறார். எப்போ? ஆஃப்டர் ஜூன். அதுக்கு முன்னாடி 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். சுப விரயங்களை உண்டு பண்ணுகிறார். எப்போ? ஜூனுக்கு முன்னாடி சுப விரயங்கள். 6 12 மறையும் பொழுது கடன்களை அடைக்கிறீர்கள். பிறக்கின்ற ஜனவரி வெள்ளை பூக்கள் உலகம், அந்த மாதிரி தான். பிறக்கின்ற ஜனவரி வெறும் வெள்ளை பூக்கள் தான். ஒரு கடங்காரன் கிடையாது. எல்லா கடங்காரனையும் துரத்து விடு, போ, எல்லா பர்சனும் நீ க்ளோஸ் பண்ணு, எல்லாம் ஏற்படும். ஒரு மூடு வந்துருச்சுன்னா எல்லா கடன் அடைச்சிருவோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மூட் வந்துருச்சு, எல்லா கடனையும் அடைக்க போறீங்க. நண்பர்களே, வாழ்க்கையிலே இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எத்தனை பெரிய டென்ஷன் தெரியுமா? கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னா. 12ஆம் இடத்துல குரு பகவான் 6 விபரீத ராஜயோகம் போகும்போது கடன்கள் அடைகிறது. அவர் 5ஆம் பார்வையாக 4 பார்க்கிறார். உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை எல்லாம் ஏற்படுகிறது. அடுத்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? வியாதி, கடன், கஷ்டம், இதெல்லாம் 6ஆம் இடம். 6 பார்க்கும்போது என்ன? துன்பங்கள் எல்லாம் சரியாயிருதுங்க. சத்துரு சம்ஹாரம். அடுத்து குரு பகவான் எதை பார்க்குறார்? 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் ஏற்படுத்தலாம். விட்டுருங்க. இப்போது ராசியில் குரு வந்திருக்கார். அடுத்து ஜூனுக்கு அப்புறம் அடி சக்க. இதில் என்ன அப்படின்னா 3 யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. என்ன யோகம்? ராசியிலே குரு உச்சம் பெறுவதால் குரு சந்திர யோகம். இதே ஒரு யோகம் தான். 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறார். அது யார்? செவ்வாயோட வீடு, குருமங்கள யோகம். அடுத்தாக மீனத்தை பார்க்குறார். அங்கே ஏற்கனவே சனி பகவான் உட்காந்துருக்கான். இவங்க 3 பேரையும் பார்த்துடுறார். அப்போ என்ன ஆகும்? குழந்தை பிறக்கிறது, சொத்து சேர்த்துறது, நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறது. அதே நேரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு குருச்சந்திர யோகம் வரும் பொழுது ஒரே டிப்ரெஷனாக இருந்து வாழ்க்கையில் ஒரு வழியே கிடைக்கல சார், என்ன எங்கே போகிறதுனே தெரில போன்ற ஒரு குழப்பத்தில் இருந்தவங்களாம் ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த கம்பெனி தாண்டா, இதை பிடிச்சி மேலே வாடா அப்படிங்கிற மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கணும், அதையே பிடிச்சி மேலே வா, அது மாதிரியான ஒரு தெளிவான ரூட் என்பது உங்களுக்கு கிடைச்சிரும்.